ஐயா ஐயா ஐயா, வேலைக்கு ஆள் கேட்டிங்களாயா? அதை கூட்டின்னு வந்திருக்கேன். இவர் தான் அந்த பையன். நல்லா வேலை செய்வார், தங்கமான பையன். உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும் பாருங்களேன். எந்த வேலை விட்டாலும் கரெக்டாக செய்வார். அப்படியா? சரி, போயிட்டு வா. வா, உன் பேர் என்ன? ஐயா, என் பேர் லூசு ராஜாங்க ஐயா. என்னது? லூசு ராஜா ஐயா. லூசு ராஜாவா? ஆமாங்க ஐயா. என்ன பேர் இது? இந்த பேர் யார் உனக்கு வச்சது? ஐயா, எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல பேரா ராஜான்னு வச்சாங்க ஐயா. என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு நான் பண்றத பார்த்துட்டு லூசு ராஜான்னு வச்சாங்க ஐயா. சரி சரி, உனக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. பார்க்க லூசு மாதிரி தான் இருக்க. வேலையாச்சும் கரெக்டாக செய்வியா, இல்லை வேலையோ லூசு மாதிரி தான் செய்வியா? ஐயா, அதுங்களாம் நல்லாவே வேலை நல்லா சூப்பராக செய்வேங்க ஐயா. சரி சரி, சமைக்க தெரியுமா? ஐயா, நல்லா சமைப்பேங்க ஐயா. சரி, டீ போடு. ஓ, டீயா? போட்டா போச்சு. ஐயா ஐயா, டீ வருது, புடிச்சுக்கங்க. என்னடா லூசு பயலே, கிறுக்கு பயலே. ஐயா ஐயா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. டீ கேட்டா தூக்கி போடுற. ஐயா, நீங்க தானங்க ஐயா டீ போடுன்னு சொன்னீங்களே, அதான் போட்டேன் டீ. அட கிறுக்கு பயலே, டீ கேட்டா எப்படி எடுத்துட்டு வரணும்னு கூட தெரியாதா உனக்கு? எப்படிங்க ஐயா கொண்டாடணும்? நல்லா தட்டுல வச்சு எடுத்துட்டு வரணும், புரியுதா? சரிங்க ஐயா, எடுத்துட்டு வரேங்க ஐயா. எப்படி எடுத்துட்டு வருவாங்க? டம்ளர்ல டீ ஊத்தி தட்டுல வச்சு எடுத்துட்டு வரணும். சரிங்க ஐயா, எடுத்துட்டு வரேங்க ஐயா. இனிமே நான் எதை கேட்டாலும் என்ன பண்ற? தட்டுல வச்சு மரியாதையோட கொண்டாடணுங்க ஐயா. எதுல எடுத்துட்டு வரணும்? தட்டுல வச்சு கொண்டாடணுங்க ஐயா. வெளியே போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்கோ, பத்திரமா பாத்துக்கோ. வீட்டுல நிறைய நகைலாம் இருக்குது, புரியுதா? சரிங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு செருப்பு எடுத்துட்டு வா போ. முதலாளி எதை செஞ்சாலும் மரியாதையோடு செய்ய சொன்னார். சரி, நம்ம மரியாதையோடவே செய்வோம். முதலாளி என்னங்க முதலாளி? என்னடா கிறுக்கு பயலே, என்ன நடச்சி? செருப்பை கேட்டா தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்திருக்க. முதலாளி, செருப்பை கேட்டா தட்டுல வச்சு எடுத்துட்டு வர. முதலாளி, நீங்க சொல்றதே செய்ய மாட்டேன்றீங்க. நீங்க என்ன முதலாளி சொன்னீங்க, எதை செஞ்சாலும் மரியாதையோட செய்ய அப்படின்னு சொன்னீங்க. இத செருப்பை கேட்டா தட்டுல வச்சு எடுத்துட்டு வருவேன். இனிமே நான் இந்த தட்டுல எப்படி சாப்பிட முடியும்? அதுலயும் நான் சாப்பிடுற தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க கிறுக்கு பயலே, உன் ஸ்டேட்டஸ் என்னடா, என் ஸ்டேட்டஸ் என்னடா? நீங்க தானே முதலாளி சொன்னீங்க எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும், மரியாதையோட செய்யணும் சொன்னீங்களா முதலாளி? அதனால நான் மரியாதையோட செஞ்சேன் முதலாளி. சரி கிறுக்கு பயலே, இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்க. வரவங்களை நல்லா கவனிச்சு அனுப்பு. வயிறு ஃபுல்லா வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும், புரியுதா? சரி முதலாளி. வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. சரி முதலாளி, அதெல்லாம் சூப்பரா பாத்துப்பா முதலாளி. இந்த முதலாளிக்கு வேலையே இல்லை. நம்ம என்ன செஞ்சாலும் திட்டுறாரு, நல்லது செஞ்சாலும் திட்டுறாரு, கெட்டது செஞ்சாலும் அவர் சொல்லாத செஞ்சாலும் திட்டுறாரு. நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? வெளிநாட்டுல இருக்க வேண்டிய ஆள். என் கரகம் இந்த முதலாளி நான் மாட்டிக்கிட்டேன். என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஐயா, அம்மா, ஐயா, வாங்க ஐயா, ஐயா, உட்காரலாமா? உட்கார வைக்கிறீங்க? ஐயா, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்குது. ஐயா, சோறு போடுறீங்களா? ஐயா, உங்களுக்கு சோறு வேணுமா? ஐயோ ஐயா, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, என்னப்பா வேணும் உங்களுக்கு? ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஐயா, ரொம்ப பசிக்குது. ஐயா, சோறு போடுயா. இத போடு. சாப்பிடு. ஐயா, எனக்கு கறி மீனெல்லாம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தான் கொடுத்திருக்கேன், நீ சாப்பிடு. யாருமே அப்படி பார்த்தது இல்ல. ஐயோ, அப்படியா? இனிமே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நல்லா வச்சிருக்கணும் கடவுளையா. சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கியா, டேஸ்டா இருக்கியா? சரி, நீ நல்லா சாப்பிடு. சரிங்கய்யா, சரி. அந்த கூட்டு நான் தான் செஞ்சேன், அதை நீ சாப்பிடு. நல்லா இருக்கா? ரொம்ப சுவையா. வாங்க முதலாளி, வாங்க. என்னடா கிறுக்கு பயலே, என்னடா பண்ணிட்டு இருக்க? முதலாளி, நீ தானே சொன்னீங்க முதலாளி வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்க, நல்லா கவனிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் நல்லா கவனிச்சா முதலாளி. யார் அது? எங்க மூச்சை காட்டு. அடச்சி, பிச்சைக்காரிய உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்க. எச்சி போ. யாரு? என்னது இது? ஏய் பிச்சைக்காரி நில்லடி. என்னடி இது? ஐயோ
பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய gift எல்லாம் வச்சு டெய்லி ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொருத்தங்கிட்ட பிச்சு வாங்குறியா? போ போ போ. இல்லைங்கய்யா, இது வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு விதவிதமா சாப்பாடு தருவாங்கல்ல, அதில் விதவிதமான தட்டை எடுத்துன்னு வாங்கி சாப்பிடுவீங்க. சரி சரி. கிறுக்கு பயலே. எங்கேயாச்சும் ஞானமா நடந்துக்கிறியா? நடந்துக்கிற முதலாளி. சொல்லுங்க முதலாளி. ஒரு பிச்சைக்காரிய கூட்டு வச்சு வீட்டுக்கு நடுவுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்க. நீங்க தானே சொன்னீங்க முதலாளி வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, ஆனா நல்லா கவனிச்சுக்க சொன்னீங்களே, அதான் நல்லா கவனிச்சிட்டேன் முதலாளி. இனிமே தெரிஞ்சுக்கோ, இனிமே யாராச்சும் வந்தாங்கன்னா வீட்டு வாசலே பேசி அப்படியே அனுப்பிடணும். எப்படி சரி அனுப்ப? முதலாளி, வாசலே பேசி அப்படியே அனுப்புறேன் முதலாளி. அப்படி பேசி அப்படியே அனுப்பிடணும். சரி முதலாளி, சரி அனுப்புறேன் முதலாளி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி முதலாளி. நீ கொஞ்சம் வேலை வீட்டை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். புரியுதா? ஓகே முதலாளி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. திருப்பி ஏதோ முந்திரி கொட்டை இல்ல தரமா இல்ல 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 முதலாளி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சித்தப்பு சித்தப்பு. யார் பாப்பு? யாரு நீ? யாரு? எங்க சித்தப்பா இல்லீங்களா? நீ போ. யோ நீ யாரியா? என் சித்தப்பா எங்கயா? யாருமா? எங்க சித்தப்பா எங்க? சித்தப்பா இல்ல, யாரும் இல்ல, நீ போ. ஏயா லூசுமை பேசுறீங்க? சித்தப்பா வீடியா இது? சித்தப்பா இல்ல, பெரியப்பா இல்ல, நீ போ நீ போ. சித்தப்பா எங்க முதலாளி சொன்னாரு, யாரா இருந்தாலும் வெளியவே நிச்சு அப்படியே பேச சொன்னாரு. இல்லையா? சித்தப்பா வரட்டும், உன்னை சொல்றேன் முதல்ல. போ, யாருக்கு நான் சொல்லு போ. என்னடா கிறுக்கு பையலே, என்ன பண்ண? முதலாளி இன்னைக்கு யாராச்சும் என்ன பார்க்க வந்தாங்களா? முதலாளி ஒல்லியா எலும்பு குண்டு மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு முதலாளி. அந்த பொண்ணு எங்க சித்தப்பா சித்தப்பான்னு வந்தது முதலாளி. எங்க சித்தப்பா பார்க்கணும்னு கேட்டது முதலாளி. நீங்க தானே சொன்னீங்க முதலாளி, யாரா இருந்தாலும் வெளியிலேயே நிக்க வச்சு அப்படியே அனுப்புன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்க பேச்சு தட்டக்கூடாதுன்னா முதலாளி அப்படியே அனுப்பிட்டேன் முதலாளி. அட கிறுக்கு பயலே, அது என் அண்ணன் பொண்ணுடா. ஏண்டா இப்படி பண்ற? அடிக்காத முதலாளி. அண்ணம்மா பொண்ணை வேற நீ இப்படி பண்ணிட்ட. நான் இனிமே என் அண்ணன் பொண்ணு மூஞ்சில நான் எப்படிடா முழிப்பேன்? முதலாளி எனக்கு என்ன தெரியும் முதலாளி? உங்க அண்ணன் பொண்ணு இருக்குது, சித்தப்பா பொண்ணு இருக்குது, பெரியம்மா பொண்ணு இருக்குது, எனக்கு என்ன தெரியும் முதலாளி? நீங்க வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்க சொன்னீங்க, அதனால தான் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன் முதலாளி. எங்கேயாச்சும் அறிவா பண்றியா? சரிங்க முதலாளி, இனிமே நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் முதலாளி. உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ லூசு ராஜான்னு பேரை வச்ச மாதிரி நீ அப்படியே தான் பண்ற. உன் பேரை மாத்திடலாமா? சரிங்க முதலாளி, மாத்துங்க முதலாளி. சரி, இன்னையிலேருந்து நான் ஏசப்பா கிட்ட கேட்டு உன் பேரை இனிமே போவாஸ்ன்னு மாத்த போறேன். உன் பேர் என்னது? போவாஸ். போவாஸ். புரிஞ்சுதா? போவாஸ் முதலாளி. ம். போவா வாவா முதலாளி. லூசு பயலே, லூசு பயலே. போவாஸ். புரியுதா? ஓ போவாஸ். ஓகே முதலாளி, புரிஞ்சிடுச்சு. புரியுதா? ஓகே ஓகே. அந்த போவாஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது முதலாளி. பசங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சரி, ஓகே, போவாஸ்க்கு சரி. அர்த்தம் என்ன? ஞானம். புரியுதா? ஞானமா போவாஸ்னாக்கா இனிமே வாச்சு லூசு ராஜான்றதை விட ஞானமா நடந்துக்கோ. ஓகே புரியுதா? ஓகே முதலாளி, இனிமே நான் ஞானமா நடந்துக்கிறேன் முதலாளி. சரி, நான் இனிமே போவாஸ்னு கூப்பிட்டாதான் வரணும். ஓகே புரியுதா? முதலாளி. அதுக்கு மேல எந்த வேலையும் செய்ய செய்யக்கூடாது. மாட்டேன் முதலாளி, செய்ய மாட்டேன் சரி, முதலாளி. நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகேயா? சரி முதலாளி. புரியுதா? புரியுது முதலாளி. இங்க பாரு, யாராச்சும் வீட்டுக்கு வந்தா சரி முதலாளி. அப்படியே உட்கார வச்சு அவங்கள கவனிச்சுட்டு இரு. நான் பிரேயர் முடிச்சிட்டு வரேன். ஓகேயா? ஓகே முதலாளி, ஓகே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தால நீரால தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்பணுமா? நிரப்பிட்டா போச்சு. நிரப்புங்கப்பா, முதலாளி தோ வந்துட்டேன் முதலாளி, உங்களை நிரப்புறதுக்கு. பாத்திரத்தை தண்ணீரால முதலாளி நிரப்பிட்டா முதலாளி. நிரப்புங்கப்பா. என்னடா இது ஒரு முதலாளி, தண்ணி நிரப்பிட்டா சவுண்டா முதலாளி, கேக்குது? தண்ணி. அடே அட கிறுக்கு பயலே, நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன்டா. கிறுக்கு பயலே, கிறுக்கு பயலே. நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன்டா. ஏசப்பா கிட்ட பாட்டு பாடிட்டு இருந்தேன்டா. எனக்கு என்ன தெரியும் முதலாளி? நீங்க தானே சொன்ன நிரப்புங்கப்பான்னு சொன்னீங்க. சரி, நல்ல வேளை தண்ணி எடுத்துட்டு வந்து நான் தண்ணியில முக்காம போனானே, அதை விட எனக்கு சந்தோஷம். கிட்ட என்ன சொன்ன? போவாஸ்னு கூப்பிட்டாதான் நீ வரணும்னு நான் சொன்னேன். புரியுதா? புரியுது முதலாளி, புரியுதுங்க முதலாளி. உன் பேர் என்னது? போவாஸ். போவாஸ்னு நான் கூப்பிட்டாதான் நீ வரணும். புரியுதா? சரிங்க முதலாளி. போவாஸ், போவாஸ். சொல்லுங்க முதலாளி. ஒரு போர்வையாலே போர்வையாலே போத்தனமா நீங்களா கேட்டீங்கல்ல? எப்ப பாருங்க. போவாஸ்,
குளிருதா எங்க முதலாளிக்கு ரொம்ப குளிருதா. அதனால போவாஸ் போர்வையாலே போத்துன்னு கேக்குறேன். இப்ப போக்குற பாருங்க முதலாளிய போர்வையாலே போக்குற முதலாளி. போர்வையாலே போத்திடுமையா போவா. என்னதான் குளிரா இருந்தாலும் போத்தி விட்டாலும் தரையிலலாம் படுக்காதீங்க முதலாளி. எழுந்துருங்க முதலாளி, பெட்ல வந்து படுங்க முதலாளி. என்னாச்சு என் முதலாளிக்கு? முதலாளி என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணு தெரியலையே. ஐயோ, எங்க முதலாளி சொல்லியிருக்கிறாரு, எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட நிலைமையிலையும் ஜபம் பண்ணு, அது நல்லதா நடக்கும்னு சொன்னாரு. சரி, நம்ம ஏசப்பா கிட்ட முதலாளி சொன்ன மாதிரி ஜபம் பண்ணுவோம். முதலாளியை காப்பாத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்க முதலாளி அவர் உயிர் வாழ்னாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பத்திரத்துல மட்டும் கையெழுத்து போறதுக்கு மட்டும் ஆகுது, அவர் உயிரோட கூட எழுந்துக்கிட்டோம் ஏசப்பா, காப்பாத்துங்க ஏசப்பா. ஏசப்பா பதில் வரலையே ஏசப்பா, ஏசப்பா பதில் வரலையே ஏசப்பா. மத்தேயு 10:8. மத்தேயு 10:8. என்னது 10:8? 10:8 என்னதாக்கும்? 108. ஏசப்பா பதில் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. கிரிங் கிரிங். ஹலோ, ஆம்புலன்ஸுங்களா? 108ங்களா? ஐயா, எங்க முதலாளிய நான் பெட்ஷீட்டு போட்டு மழக்கம் போட வச்சுங்க ஐயா. அவர் என்னன்னே தெரியல, எழுந்துக்கவே இல்லை. வாங்க ஐயா, வந்து காப்பாத்துங்க. வாங்க ஐயா, யாரா இருந்தாலும் சீக்கிரம் வாங்க ஐயா. தம்பி, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா 108க்கு? ஆமாங்க டாக்டர். வாங்க டாக்டர், வாங்க டாக்டர், எங்க முதலாளிய பாருங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர் எங்க முதலாளிக்கு? தம்பி, கவலைப்பட்டதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஊசி போட்டிருக்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாங்கப்பா. அப்படியா டாக்டர்? எழுந்திரிச்ச உடனே இந்த மாத்திரையை கொடுங்கப்பா. சரிங்க டாக்டர், ரொம்ப சந்தோஷம் டாக்டர். எங்க முதலாளி எழுந்து போறா டாக்டர். கவலைப்படாதப்பா, உன்ன மாதிரி ஒரு ஞானமுள்ள பையன் இருக்கும்போது என்னப்பா கவலை? என்ன டாக்டர் சொன்னீங்க? உன்ன மாதிரி ஞானமுள்ள பையன் இருக்கும்போது என்னப்பா கவலை? சரிங்க டாக்டர். டாக்டர் டாக்டர், இந்த லூசு ராஜா என்ன டாக்டர் பண்ணா என்ன? ஐயா, அவர் இல்லைன்னா, அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தார். அவர் மட்டும் இல்லைன்னா உங்கள் உயிரை காப்பாற்றிருக்க முடியாது. 5 நிமிஷம் லேட்டாக ஃபோன் பண்ணியிருந்தா கூட நீங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் வணங்குகிற தெய்வம் தான் உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கிறாரு. அப்படிங்களா? என்னால் நம்பவே முடியலையே. அந்த லூசு ராஜா இப்படி பண்ணுவான்னு என்னால் நம்பவே முடியல. இல்லை, அவர் தான் ஞானமாக செயல்பட்டு உங்கள் உயிரே காப்பாற்றினாரு. அப்படிங்களா? சரி, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. டேய் போவாசு, லூசு ராஜா, நான் உன்னை என்ன கூப்பிடுறதுனே தெரியலடா. லூசு ராஜா, சாரி, போவாஸ்னு கூப்பிடுறேன். சரி முதலாளி. நீ என்னடா எப்பவுமே லூசு ராஜா மாதிரி தானடா பண்ணிட்டு இருப்ப? உனக்குள்ள எப்படா இவ்வளோ ஞானம் வந்துச்சு? என்னை எப்படா காப்பாத்தின? முதலாளி, நீங்கள் தானே சொன்னீங்க முதலாளி, நீ வந்து எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட நிலைமையிலையும் உனக்கு கஷ்டம் வந்தால் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு, அவர் நல்லது செய்வார்னு சொன்னீங்களே முதலாளி. அதனால தான் நீங்கள் மழக்கம் போட்டு விழுந்துட்டதுவே என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதனால தான் ஏசப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ண முதலாளி. சரி, போவாசுன்னு பேர் வச்சதுனால, பேர் மாற்றதுனால உனக்கு நிறைய ஞானம் வந்துருச்சா? ஆமாங்க முதலாளி. சரி, உனக்கு அதே மாதிரி பசங்களையும் நீ இருக்க சொல்லுன்னு. சரிங்க முதலாளி. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு. சரிங்க முதலாளி. எப்பவுமே விளையாட்டுத்தனமா இருக்காத, சரிங்க மாதிரி ஞானமா நடந்துக்கோ. சரிங்க முதலாளி. சரிங்க முதலாளி. பிள்ளைங்களா, இந்த ஸ்கிட் உங்களுக்கு பிடிச்சதா? இன்னைக்கு என்னன்னா ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். பைபிள் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனார் கத்திரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுது. அதனால நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னாக்கா நமக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளவர்களா இருக்கணும்.